அதுமே நீங்க கேட்க கூடாது. அதுமே வந்து என்ன பண்ணணும், அவர் மேல கோர்ட் மூலியமா போய் அவர் லீகல் ஆக்ஷன் எடுங்க. அது கோர்ட் வந்து ஜப்தி பண்றது வந்து அவங்க பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த ஜப்தி விஷயம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாண்டுல எல்லாம் சைன் கேட்கல, என்னால முடியல, என்னால கட்ட முடியல. ஓகே அப்படின்னு நீங்க வந்து கம்பெனிக்கு வந்து நீங்க தெளிவுபடுத்துங்கிறதா லெட்டர். அது வந்து ஓகேனா பாண்டுல எல்லாம் கேட்கல, பாண்டுல எல்லாம் கேட்கல, பாண்டுல கேட்கல, பாண்டு பத்திரம் என்னால கட்ட முடியல. நீங்க வந்திருக்கீங்க, நான் வந்து தண்ணி போட்டு நான் போன் பண்ணி சொல்லுங்க. அது ரெக்கார்ட் மாட்டேங்க, இந்த செல்லு வந்து எனக்கு ரெக்கார்ட் பண்ண முடியாதுங்கிறதுக்காக கிடையாதுங்க. சரிங்களா? இந்த செல்லு மட்டும் தான் கிட்ட இருக்கு, நல்லா பாத்துக்கோங்க. இந்த செல்லு மட்டும் தான் கிட்ட இருக்கு. அது அப்படி தனி கூட பேசுறாங்க. உங்களை தவறுதலா பேசியிருந்தா நீங்க சட்டப்படியா ஒரு நடவடிக்கை இருக்கு. தப்பு இல்ல. இல்ல 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 அதான் நீங்க போன நீங்க வந்து போன இஎம்ஐக்கு நீங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் தவறுதலா உங்களோட